மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹை ப்ரோ, திஸ் இஸ் நன்மொழி. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காமன்வெல்த் லிட்ரேச்சர் பேப்பர் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அதில் 2 இம்பார்ட்டண்ட்டான போயம்ஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டு. என்னென்ன போயம்ஸ் அப்படின்னா, ஆஃப்ரிக்கா பை டேவிட் டயோப், ஆஸ்திரேலியா பை ஏடி ஹோப். இந்த 2 போயம்ஸுமே 2 கண்ட்ரியை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஒரு போயம்ஸாக இருக்கும். ஸோ இந்த 2 போயம்ஸுமே காமன்வெல்த் லிட்ரேச்சர் பேப்பருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் பிஜிடிஆபி இங்கிலீஷ்க்கு ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணாலும் இந்த 2 போயமில் ஏதாவது ஒரு போயம் கண்டிப்பாக ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. 2 போயமே ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். இல்லை நான் சிலபஸ் பிஏ டிகிரிக்கோ இல்லை எம்ஏ டிகிரிக்கோ அந்த டிகிரியில் காமன்வெல்த் லிட்ரேச்சர் பேப்பர் இருந்துச்சு அப்படின்னா இந்த 2 போயமில் ஒரு போயம் கண்டிப்பாக ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா இந்த 2 போயம்ஸுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான போயம்ஸ். காமன்வெல்த் லிட்ரேச்சர்னா என்னன்னு சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு. பிரிட்டிஷ் காலனைஸ் பண்ணாங்கல்ல, ஸோ பிரிட்டிஷ் காலனைஸ் பண்ண கண்ட்ரிஸ் அண்டரில் என்னென்ன கண்ட்ரீஸ்லாம் வருதோ அந்த கண்ட்ரீஸில் யார் யாரெல்லாம் இங்கிலீஷில் எழுத ஆரம்பித்தாங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆஸ்திரேலியா ஆஃப்ரிக்காலாம் இங்கிலாந்து காலனைஸ் பண்ணியிருந்த கண்ட்ரிஸ். ஸோ அப்படி அந்த இங்கிலாந்து காலனைஸ் பண்ணியிருந்ததுனால இப்போ அந்த கண்ட்ரியை சேர்ந்த, இப்போ ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஒரு போயட் இங்கிலீஷில் எழுதினார் அப்படின்னா அவரோட ஒர்க்ஸ் எல்லாத்தையும் காமன்வெல்த் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு நேம் போட்டு கொண்டு வந்தாங்க. ஸோ பிரிட்டிஷ் காலனைஸ் பண்ணியிருக்க நிறைய கண்ட்ரிஸோட லிட்ரேச்சர் இன்னும் காமன்வெல்த் லிட்ரேச்சராகவே சொல்லப்படுது. ஸோ அப்படிப்பட்ட 2 லிட்ரேச்சரில் இருக்கிற 2 போயம்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு போயம் யார் எழுதியிருக்கா அப்படின்னா ஏடி ஹோப் அப்படின்ற ஃபேமஸான ஆஸ்திரேலியன் போயட் தான் எழுதியிருக்காரு. இவரோட நேஷ்னாலிட்டி ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏடி ஹோப் ஆஸ்திரேலியன் போயட் இவர். ஸோ இவரோட ஃபுல் நேம் என்ன அப்படின்னா ஆலெக் டர்வன் ஹோப். இவர் எப்போ பிறக்கிறார் அப்படின்னா 1907 கூமா நியூ சவுத் வேல்ஸில் பிறக்கிறாரு. எப்போ இறந்து போனார் அப்படின்னா 2000 இறந்து போயிருக்காரு. இறந்தப்பையும் ஆஸ்திரேலியாவிலே தான் இறந்து போயிருக்காரு. ஸோ அவரோட ஆக்குபேஷன் என்ன அப்படின்னா அவர் ஒரு போயட், அதே இல்லாமல் எஸ்ஏயிஸ்ட்டும் கூட. ஸோ ஆஸ்திரேலியா போயம் எழுதினது ஏடி ஹோப் தான். ஸோ அவருடைய எஜுகேஷன், அவரோட லிட்ரரி பர்சன்ஸ் எல்லாமே ஆஸ்திரேலியாக்குள்ளேயே முடிஞ்சிருச்சு. ஸோ அவர் ஒரு ஸ்கூலில், ஒரு காலேஜில் ஒர்க்கும் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி அவர் பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் எதில் பண்ணியிருக்காரு, பிஏ இங்கிலீஷ்லேயும் ஃபிலாசபிலையும் பண்ணியிருக்காரு. இவரை பற்றி இம்பார்ட்டண்ட்டாக சொல்லணும் அப்படின்னா ஏடி ஹோப் நிறைய போயம்ஸ் எழுதினார் அவரோட வாழ்க்கையில். பட் 1930 வரையும் அவரோட போயமோ இல்லை எதுவுமே ஒன்றுமே பப்ளிஷ் பண்ணவே கிடையாது. அவரோட ஃபர்ஸ்ட் கலெக்ஷன் ஆஃப் போயமே த வாண்டரிங் ஐலாண்ட்ஸ் அப்படின்ற இந்த போயம் கலெக்ஷன் 1955 வரையுமே பப்ளிஷ் பண்ணப்படாததாக இருந்துச்சு. எப்போ ஒன்ஸ் இவருடைய போயம் பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் இவருடைய போயம் வேர்ல்டு ஃபுல்லாக அக்ளைமை கிளப்புச்சு. பிகாஸ் அவருடைய போயம் ஹைலி ஸ்கில்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. அதே மாதிரி கொஞ்சம் சட்டைரிக்கலாக தான் நம்ம ஏடி ஹோப் எழுதுவார். ஸோ அவருடைய சட்டைரிக்கல் டோனுக்கு அவர் பேர் போன ஒரு போயட்டாக இருந்திருக்காரு. இவர் நிறைய அவார்ட்ஸும் வாங்கியிருக்காரு. என்னென்ன அவார்ட்ஸ் அப்படின்னா கிரேஸ் லெவன் போயட்ரி ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்டு வாங்கியிருக்காரு. ஸோ இவருடைய செகண்ட் கலெக்ஷன் ஆஃப் போயம்ஸ் அப்படின்ற பேரில் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. 1960 லண்டனில் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் ஒரு ஆஸ்திரேலியன் இன்டர்நேஷ்னலி அக்ளைம்டு போயட் அப்படிங்கிறதுனால இவருக்கு நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு. கிரிட்டிக்காக இருந்திருக்காரு, ரிவ்யூவராக இருந்திருக்காரு, எடிட்டராகவும் இருந்திருக்காரு. ஸோ இவர் இவருடைய கான்ட்ரிபியூஷன், போயட்ரி கான்ட்ரிபியூஷனுக்காக கிரேட் பிரிட்டன் போயட்ரி அவார்டு வாங்கியிருக்காரு. லெவின்சன் பிரைஸ் ஆஃப் போயட்ரி வாங்கியிருக்காரு. அடுத்தது இங்கிராம் மெரில் அவார்ட் ஃபார் லிட்ரேச்சர் அப்படின்ற 4 இம்பார்ட்டண்ட்டான அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு. ஸோ இது இல்லாமல் நம்ம ஏடி ஹோப் நிறைய சாதிச்சிருக்காரு. ஸோ இப்போ ஏடி ஹோப்பை பற்றி பார்த்துட்டோம். அடுத்தது ஆஸ்திரேலியா போயம் பற்றின க்ரக்ஸ் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ ஆஸ்திரேலியா அப்படின்ற இந்த போயம் அந்த கண்ட்ரியை பற்றி பேசக்கூடியதாக இருக்குது. இந்த போயம் எல்லாமே ஆஸ்திரேலியாவை பார்த்தா எல்லாருமே அது ரொம்ப சிவிலைஸ்டான கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆஸ்திரேலியா ரொம்ப வியப்பாக பார்ப்பாங்க. பட் ஏடி ஹோப்க்கு அவரே அவருடைய நேஷனை பார்த்து வியப்பாக பார்க்கல. பிகாஸ் அவருக்கே அவருடைய நேஷனில் எதுவுமே இண்டிவிஜுவலாக இல்லை, யாருமே க்ரியேட்டிவாக திங்க் பண்ண மாட்டேங்கிறாங்க, எல்லாமே அரைச்சமாகவே அரைச்சிட்ருக்காங்க. ஸோ அவரோட கண்ட்ரியை பற்றி அவரே சட்டைரிக்கல் டோனாக பேசுகிறார். நிஜமாலுமே என் கண்ட்ரி சிவிலைஸ்டு தானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்குறாரு. அது இல்லாமல் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, என்னோட கண்ட்ரி பார்க்குறதுக்கு தான் நியூவாக இருக்கும், இருக்கிறது எல்லாமே ஓல்டு ஐடியாஸ், அதுலேயுமே புதுசாக என்னோட கண்ட்ரிக்கு எந்த ஹிஸ்ட்ரியும் கிடையாது, ஆர்கிடெக்சரும் கிடையாது, எல்லாமே ஓசு வாங்கிட்டு தான் இருக்கும், எங்களுக்கும் சுத்தமாக க்ரியேட்டிவிட்டியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கண்ட்ரி அவரே சட்டைரிக்கலாக மார்க்கும் பண்ணியிருக்காரு இந்த போயமில்.
ஸோ இப்போ பொயட்டிக் லைன்ஸோட பார்க்கலாம். ஸோ ஆஸ்திரேலியா போயம் மொத்தம் வந்துட்டு 7 ஸ்டான்சஸ் வந்து கொண்டது. இப்போ ஒவ்வொரு ஸ்டான்ஸாக பார்க்கலாம். A nation of trees, drab green and desolate grey, in the field uniform of modern was, darken her hills, those endless outstretched paws of sphinx, demolished or stone line worn away. They call her a young country, but they lie. She is the lost of lands, the emptiest, a woman beyond her change of life, a breast still tender, but within the womb is dry. ஸோ ஆஸ்திரேலியா போயம் வந்துட்டு இப்படி தான் சொல்கிறாரு. எப்பயுமே வந்து நம்ம நேச்சர்னு சொன்னால் ஒரு போயமில் வந்து ஒரு நேச்சர் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது வந்து க்ரீனிஷாக டிஸ்கிரைப் பண்ணாங்க அப்படின்னா எப்பயுமே வந்து அது பசுமை தானே வந்துட்டு நமக்கு ஞாபகப்படுத்தும். பட் இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா a nation of trees, drab green and desolate greyன்னு சொல்கிறாரு. ஸோ ஆஸ்திரேலியாவில் நிறைய மரங்கள் நல்ல செல்வ செழிப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாடாக இருக்குது. மலைகள் ஃபுல்லாகவே வந்து மரங்கள் தான் இருக்கும். பட் அந்த மரங்கள் எல்லாமே வந்துட்டு இதில் வந்துட்டு சேடாக காமிக்கிறாரு. அந்த மரங்கள் எல்லாமே வந்து ட்ரையாக இருக்கிற மாதிரி காமிக்கிறாரு. ஸோ எப்பயுமே வந்துட்டு நேச்சர்னாலே வந்துட்டு ரொம்ப செல்வ செழிப்பாக எல்லா போயிட்டுமே டிஸ்கிரைப் பண்ணுவாங்க அவங்க கண்ட்ரியை. பட் இவர் வந்துட்டு சொல்லும்போதே வந்துட்டு இவங்க கண்ட்ரி வந்துட்டு ரொம்ப ட்ரையாக இருக்குது. ஸோ க்ரீனிஷாக இருந்தாலுமே வந்துட்டு அதில் ஒரு சேட்னஸ் இருக்குது, பார்க்கவே வந்துட்டு நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேச்சர் வந்துட்டு அது மாதிரி டிஸ்கிரைப் பண்ணுறாரு. ஸோ என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த ஃபீல்டு யூனிஃபார்ம் இந்த மாடர்ன் வார்ஸில் வந்துட்டு எப்படி அந்த சோல்ஜர்ஸில் ஒரே கலரில் க்ரீன் கலரில் யூனிஃபார்ம் போட்டுட்ருப்பாங்க. ஸோ அதை பார்த்தவே மாதிரி அநாயகமாக இருக்கலாம். அதே மாதிரி தான் வந்துட்டு இங்கே இந்த ஆஸ்திரேலியாவில் இருக்கிற எல்லா ஹில்ஸோட மரங்களும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த கலர் இந்த க்ரீனிஷ் கலர் வந்துட்டு ஹில்ஸை இந்த மலையை வந்துட்டு டார்க்கன் பண்ணுது. அதுவும் இல்லாமல் வந்துட்டு அதோட அவுட்ஸ்ட்ரெச்டு பாஸ் எல்லாமே வந்து ரொம்ப என்லெஸ்ஸாக இருக்குது, அது ரொம்ப க்ளூமியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அடுத்த லைன் ஆஃப் ஸ்பிங்ஸ் டெமாலிஷ்ட் ஆர் ஸ்டோன் லைன் ஓன் அவே. இது வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு மெட்டாஃபர். ஸ்பிங்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஆக்சுவலி ஈஜிப்டில் ஒரு மித்தாலஜிக்கலில் வரக்கூடிய ஒரு இது. ஸ்பிங்ஸ்னால் என்ன அப்படின்னா இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் அனிமல். அதுக்கு வந்துட்டு உடம்பு வந்துட்டு லயனோட உடம்பு இருக்கும், மனுஷ மூஞ்சி இருக்கும். ஸோ இந்த ஸ்பிங்ஸை தான் வந்துட்டு இங்கே நம்ம போயிட்டு வந்துட்டு சொல்கிறாரு. எதுக்கு சொல்கிறாரு அப்படின்னா இதை வந்து எதை சிம்பிளைஸ் பண்ணுது அப்படின்னா ஆஸ்திரேலியாவில் இருக்கிற பீப்புளோட இன்டலெக்சுவல் பவரும் அதே மாதிரி அவங்களோட கிரியேட்டிவ் பவர் ரெண்டுமே வந்துட்டு குறைஞ்சு போச்சு. ஓன் அவே ஸ்டோன் லைன் ஆர் ஓன் அவே அப்படிங்கிறது. ஸோ இந்த ரெண்டு சிம்பிள் லைனஸ் பிக்ஸ் இது ரெண்டுமே வந்துட்டு அவங்களோட இன்டலெக்சுவலி அவங்க பிரேவரியும் குறிக்குது. இது ரெண்டுமே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிச்சு. ஸோ இப்போ மாடர்ன் ஆஸ்திரேலியாவில் வந்துட்டு இது எதுவுமே கிடையாது. பட் ஆஸ்திரேலியா வந்துட்டு முன்னே இருந்ததுக்கு இப்போ மாடர்ன் சிவிலைசேஷன் வந்ததுக்கப்புறமா ஸோ டெக்னாலஜிலாம் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. காலனைசேஷனுக்கு அப்புறமா ஆஸ்திரேலியா வந்துட்டு வெஸ்டர்ன் கல்ச்சரை வந்து அதிகமாக அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எப்போ வந்துட்டு அவங்களோட கல்ச்சரை விட்டுட்டு அவங்க இன்னொரு கல்ச்சருக்கு மூவ் ஆனாங்களோ அப்போவே அவங்களோட ஒரிஜினாலிட்டி எல்லாம் போயிடுச்சு. அவங்களோட கிரியேட்டிவிட்டி பவர் இன்டலெக்சுவல் பவர் எல்லாமே குறைஞ்சி போயிடுச்சு, எல்லாமே ஓனாவே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அதை சொல்கிறதுக்கு தான் வந்துட்டு இந்த மாதிரி குறிப்பிடுறாரு. அடுத்தது தே கால் ஹர் அ யங் கண்ட்ரி. ஸோ இங்கே ஆஸ்திரேலியா வந்துட்டு ஒரு பெண்ணாக வந்துட்டு பர்சானிஃபை பண்ணுறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா எல்லாருமே ஆஸ்திரேலியா வந்துட்டு ரொம்ப யங் கண்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. அவளை வந்துட்டு பட் அது வந்துட்டு பொய் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா ஷீ இஸ் த லாஸ்ட் ஆஃப் லேண்ட்ஸ், த எம்டியஸ்ட். ஸோ அதுதான் வந்துட்டு ரொம்ப ஆஸ்திரேலியா வந்துட்டு ரொம்ப ஓல்டஸ்டான கண்ட்ரி. பட் எல்லாமே வந்துட்டு அது ரொம்ப யூத்தான கண்ட்ரி, எல்லாமே வந்துட்டு அதில் ரொம்ப டெவலப்டான கண்ட்ரின்னு சொல்கிறாங்க. பட் அது உண்மையே கிடையாது. ஸோ ஒரு பெண்ணுக்கு வந்துட்டு எது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா அவங்களோட ஃபர்டிலிட்டி. ஸோ எல்லா பெண்களுக்குமே வந்துட்டு குழந்தை போகிறக்கும் அப்படி அந்த ஃபர்டிலிட்டி இருக்குல்ல. ஸோ இங்கே வந்துட்டு ஆஸ்திரேலியா ஒரு பெண்ணோட கம்பேர் பண்ணுறதுனால என்ன சொல்கிறாரு அப்படின்னா எப்படி வந்துட்டு ஒரு பெண்ணோட ஒரு உமனோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸை பார்த்து எடை போடாதீங்க. அதே மாதிரி ஆஸ்திரேலியா வந்துட்டு அதோட சீனரிக்காகவும் அதோட இதுக்காகவும் வந்துட்டு எடை போடாதீங்க. ஆனால் அந்த பெண்ணுக்கு வந்துட்டு அவங்களோட அவுட்டர் அப்பியரன்ஸ் வேணால் நல்லா இருக்கலாம், பட் அவங்க கிட்ட இருக்கிற அந்த ஃபர்டிலிட்டி வந்து போயிடுச்சு. ஸோ எப்படி வந்துட்டு ஒரு உமன் பார்க்க நல்லா இருந்தாங்களோ அவங்களோட ஃபர்டிலிட்டி. ஸோ உமனுக்கு வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டே வந்து அந்த ஃபர்டிலிட்டி, ஒரு அம்மா ஆகிற தன்மை அப்படிங்கிறது வந்து இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருக்குது. ஸோ இங்கே என்ன சொல்கிறாரு அப்படின்னா
அவுட்டர் அப்பியரன்ஸ் மட்டும் நல்லா இருந்தால் போகாது, பட் இன்னர் அந்த உமனுக்குள்ளே இருக்கிற இன்னர் திங் வந்துட்டு இல்லவே இல்லை. ஸோ அவுட்டர் பியூட்டியில் இன்னர் பியூட்டி சுத்தமாக கிடையாது, அவுட்டர் பியூட்டி மட்டும் தான் இருக்குது. அதே மாதிரி ஒரு பெண்ணை சொல்கிறாரு. ஸோ அதே மாதிரி அதே உமனை வந்துட்டு ஆஸ்திரேலியாவை சொல்கிறாரு. ஆஸ்திரேலியா என்ன சொல்கிறாரு, ஸோ ஆஸ்திரேலியாவுக்கு வந்துட்டு வெறும் ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் மட்டும் தான் இருக்குது, பட் உள்ள அந்த லேண்டில் ஃபர்டைலே இல்லை. ஸோ அந்த லேண்டை பற்றி மட்டும் சொல்லலை, அந்த கண்ட்ரி. ஸோ அந்த கண்ட்ரி வந்துட்டு ரொம்ப வெல் ஃப்ளரிஷ்டாலாம் இல்லை. ஸோ அந்த கண்ட்ரிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும், வெளியே பார்க்க எல்லாரும் நல்லா இருக்கும், பட் உள்ளே ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிறதான். ஸோ ஒரு உமனும் வந்துட்டு வெளியே பார்க்க ஃபிசிக்கல் அப்பியரன்ஸில் அழகாக இருந்தாங்களோ, அவங்களோட கேரக்டரோ அவங்களோட அந்த ஃபர்டிலிட்டி தன்மையும் வந்துட்டு சுத்தமாக கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உள்ள உமன் பியாண்ட் ஹர் சேஞ்ச் ஆஃப் லைஃப் எ பிரஸ்ட் ஸ்டில் டெண்டர். ஸோ அவங்களோட அப்பியரன்ஸ் வந்துட்டு நல்லா ஸ்டில் டெண்டராக தான் இருக்குது, பட் அவங்களோட ஓம்பு வந்து ட்ரையாக இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு அந்த ஃபர்டைல் திங், ஆஸ்திரேலியாவோட ஃபர்டிலிட்டி வந்து சுத்தமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அடுத்த paragraph பார்க்கலாம். So at the stanza, without songs, architecture, history, the emotions and superstitions of younger hands, her rivers of water drown among inland sands, the river of her immense stupidity floods her monotonous tribes from Cairns to Perth. In them at last the ultimate men arrive, whose boast is not we live but we survive, a type who will inhabit the dying earth. ஸோ இந்த ரெண்டு ஸ்டான்சஸில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வித்தவுட் சாங்ஸ். ஸோ ஆஸ்திரேலியா கண்ட்ரிக்கு வந்துட்டு சொந்தமாக சாங் கிடையாது, ஆர்கிடெக்சர் கிடையாது, எந்த ஹிஸ்ட்ரியுமே கிடையாது எங்கள் கண்ட்ரிக்கு. த எமோஷன்ஸ் அண்ட் சூப்பர்ஸ்டிஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த எங்கர் லேண்டில் எதுவுமே கிடையாது. ஸோ இந்த லேண்ட் வந்துட்டு இந்த லேண்டில் இருக்கிறது எல்லாமே இம்மென்ஸ் ஸ்டூபிடிட்டி மட்டும் தான் ஆஸ்திரேலியாவில் இப்போ மாடர்ன் சிவிலைசேஷனை அடாப்ட் பண்ணதுக்கப்புறமா இருக்குது. ஸோ இவர் வந்துட்டு ஏடி ஹோப் வந்துட்டு இந்த மாடர்ன் சிவிலைசேஷனை வந்துட்டு ஆஸ்திரேலியா அடாப்ட் பண்ணாமல் வந்து கண்ட்ரி வந்து ரொம்ப சேஞ்ச் ஆகி போச்சு. எதுவுமே வந்துட்டு இண்டிவிஜுவாலிட்டியே இல்லை, எந்த மக்கள்கிட்டயுமே க்ரியேட்டிவ் பவர் இல்லை, எல்லாமே வந்துட்டு ஒரே இப்போது வெஸ்டர்ன் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஒரு வெஸ்டர்ன் உமன் வந்துட்டு ஒரு யூரோப்பியன் உமன் வந்து டீ குடிக்கிறது வந்துட்டு நல்லா இருக்குது அப்படின்னா அதே வந்து நம்மளும் வந்து செய்கிறோம். ஸோ டீ குடிக்கிறது நல்லா இருக்கும் போல் க்ரீன் டீ வந்துட்டு அவங்க குடித்தாங்க அப்படின்னா அதே கல்ச்சரை நம்ம அடாப்ட் பண்ணுறோம். இல்லை ஒரு பொண்ணு வந்துட்டு ஜீன்ஸ் போடுது அப்படின்னா அதே வெஸ்டர்ன் பொண்ணு வந்து ஜீன்ஸ் போடுது அப்படின்னா நம்ம கண்ட்ரியில் என்ன பண்ணுறோம், ஸோ ஜீன்ஸ் போட்டால் தான் வந்து நம்ம மாடர்னாக இருப்போம் போல். ஸோ இந்த மாதிரி ஐடியலிஸ்டிக் தாட்ஸ், ஸோ எல்லா தாட்ஸுமே வந்துட்டு நம்ம கண்ட்ரி இது நம்ம கல்ச்சரை விட்டு நம்ம நிறைய திங்ஸ் வந்துட்டு வெஸ்டர்னோட அடாப்ட் பண்ணுறோம். அதே மாதிரி தான் வந்துட்டு ஆஸ்திரேலியாவில் ஹேப்பன் ஆயிருக்கு. காலனைசேஷனுக்கு அப்புறமா இந்த வெஸ்டர்ன் சிவிலைசேஷன் வந்துட்டு அதிகமாக வந்ததுக்கப்புறம் அந்த ஆஸ்திரேலியன் பீப்புளுக்கு வந்துட்டு அவங்களோட ஓன் இண்டிவிஜுவாலிட்டியை வந்து விட்டுட்டாங்க, ஓன் கல்ச்சர் வந்து விட்டுட்டாங்க. ஸோ அவங்ககிட்ட வந்துட்டு அவங்களோட ஹிஸ்ட்ரி, ஆர்கிடெக்சர், சாங்ஸ் எதையுமே இப்போ வந்துட்டு அவங்களுக்கு சுத்தமாக கிடையாது. அவங்களோட மைண்ட்ஸில் இப்போ எதுவுமே கிடையாது. அவங்க வந்துட்டு வெஸ்டர்ன் கல்ச்சர் என்ன சொல்லுதோ அதை அப்படியே இமிட்டேட் பண்ணி தான் வாழ்கிறாங்களே விட்டு அவங்ககிட்ட ஒரிஜினாலிட்டி இல்லை அப்படிங்கிறதா ஏடி ஹோப்போட பெரிய வருத்தமாகவே இருக்குது. ஸோ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த மக்கள்கிட்ட இந்த ஆஸ்திரேலியா கண்ட்ரி கிட்ட இமென்ஸ் ஸ்டூபிடிட்டி தான் இந்த மாடர்ன் சிவிலைசேஷன் அடாப்ட் பண்ணதுக்கப்புறமா இருக்குது, பட் அதை தவிர வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ அடுத்த ஸ்டான்ஸா, ஃப்ளட்ஸ் ஹர் மோனோட்டோனஸ் ட்ரைப்ஸ் ஃப்ரம் கைன்ஸ் டு பர்த். ஸோ இங்கே தான் சொல்கிறார் மோனோட்டோனஸ் ட்ரைப்ஸ் அப்படின்னா சேட் பீப்புள். கெய்ன்ஸ் டு பர்த் அப்படிங்கிறது வந்துட்டு அந்த இடங்கள். ஸோ கெய்ன்ஸ்லேருந்து பர்த் வரையும் ஆஸ்திரேலியா இருக்கிற எல்லா கெய்ன்ஸ்லேருந்து பர்த் இருக்கிற எல்லா பிளேசஸில் இருக்கிற எல்லா மக்களுமே வந்துட்டு ஒரே மாதிரி தான் சிந்திக்கிறாங்க. எல்லாமே மோனோட்டோனஸாக ஒரே மாதிரி தான் சிந்திக்கிறாங்க. தேர் இஸ் த இண்டிவிஜுவாலிட்டி இன் தெம் அட் லாஸ்ட் த அல்டிமேட் மென் அரைவ். ஸோ யாராச்சும் வந்துட்டு அந்த கண்ட்ரியில் வாழ்கிறவங்க கிட்ட நீங்கள் ஒருத்தவங்க கிட்ட கூட நான் வாழ்கிறேன்னு சொல்லி யார்கிட்டையும் கேட்க முடியாது. வி லிவ்னு சொல்ல மாட்டாங்க, வி சர்வைவ்னு சொல்லுவாங்க. ஸோ நாங்கள் இங்கே வந்துட்டு உயிர் பிழைச்சிக்கிட்டு இருக்கோம், நாங்கள் இங்கே வாழ்ந்துட்டு இருக்கோம்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு தேர் அடாப்டிங் த வெஸ்டர்ன் பீப்புள் அண்ட் வெஸ்டர்ன் கல்ச்சர். ஸோ அவங்ககிட்ட ஒரு ஓன் இண்டிவிஜுவாலிட்டி, ஒரு ஓன் கல்ச்சர் இல்லைங்கிற போது நம்ம எப்படி வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்தியாவிலே வந்துட்டு இப்போ தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம தீபாவளி கொண்டாடுறோம், பொங்கல் கொண்டாடுறோம், இது எல்லாமே நம்ம கல்ச்சர். சாரி வியர் பண்ணுறோம், இல்லை தோத்தி வியர் பண்ணுறோம், இது எல்லாமே நம்ம கல்ச்சர். ஸோ இது எல்லாத்தையுமே விட்டுட்டு வேற ஒரு கண்ட்ரியோட இது வந்து அடாப்ட் பண்ணும்போது நம்ம வந்து அங்கே வேற ஒரு இதை இமிட்டேட் பண்ண ஆரம்பிக்கிறோம். நம்மளோட சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங்னஸே அங்கே போயிடுது.
ஸோ அப்போ ஆஸ்திரேலியாவில் இருக்கிற பீப்புள் வந்துட்டு நிறைய கண்ட்ரியிலேருந்து மைக்ரேட் ஆகி வந்தவங்க தான் நிறைய ஆஸ்திரேலியன் பீப்புள்ஸாகவே இருப்பாங்க. ஸோ அப்படி ஆஸ்திரேலியாவுக்குள்ளே வந்துட்டு ஏற்கனவே மாடர்ன் தாட்ஸ், மாடர்ன் சிவிலைசேஷன்லாம் இருக்குது. இதில் இல்லாமல் மைக்ரேட்டட் பீப்புளாக இங்கே வந்து வாழும்போது அவங்க வந்துட்டு அங்கே சர்வை பண்ணுறதுக்கே அங்கே நேரம் போயிடுது. அவங்க கல்ச்சராக அதெல்லாம் வந்துட்டு நினச்சி பார்க்குறதுக்கே நேரம் இல்லை. ஸோ இதுதான் வந்துட்டு இங்கே இவ்வளோ உருக்கமாக வந்து சொல்லியிருக்காரு. அவங்க எல்லா மக்களுமே நீங்கள் போய் கேட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா தே வில் சே வி survive not we live அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ a type who will inhabit the dying earth. ஸோ இந்த மாதிரியான மக்கள் யாரெல்லாம் சர்வைவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் இந்த டையிங் earth ஆஸ்திரேலியாவில் வந்து வாழ முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அடுத்த ஸ்டான்ஸாக பார்க்கலாம். இது எல்லாமே வந்துட்டு என்னுடைய ஓன் இன்டர்பிரிட்டேஷன் தான், அது வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டான திங். ஸோ இது இல்லாமல் இதில் இருக்கிற பாதி இன்டர்பிரிட்டேஷன்ஸ் வந்து நெட் சோர்ஸ், பட் இதில் வந்துட்டு என்னோட இன்டர்பிரிட்டேஷன் வந்து கொஞ்சம் கூட வந்து சேர்த்துருக்கேன் நான். And her 5 cities like 5 teeming sores, each drains her a vast parasite robber state. When second-hand Europeans plutate timidly on the edge of alien shores. So inga and her 5 cities. ஸோ ஆஸ்திரேலியாவில் இம்பார்ட்டண்ட்டாக 5 சிட்டிஸ் சொல்லுவாங்க. என்னென்ன சிட்டிஸ் அப்படின்னா மெல்பர்ன், சிட்னி, பெர்த், கேன்பெரா, அடெலைடு. ஸோ இந்த 5 சிட்டிஸ் வந்து எல்லாமே வந்துட்டு 5 டீமிங் சோர்ஸாக இருக்கான். சோர்ஸ் தான் வந்துட்டு அந்த பூச்சி ஒரு மாதிரி சோர் அப்படின்னா நம்ம ஸ்கின்ல வந்துட்டு ஒரு மாதிரி பல்பாக வீங்கும்ல, ஒரு மாதிரி புண்ணு மாதிரி. ஸோ அந்த மாதிரி இருக்காமா. அந்த 5 சிட்டியுமே வந்துட்டு 5 சோர்ஸாக இருக்குது. இவங்க இந்த 5 சிட்டிஸுமே வந்துட்டு அவங்களோட ஓன் இண்டிவிஜுவாலிட்டியில் எல்லாமே வந்துட்டு ஒரு மாதிரி சாம்பராக ஒரே மோனோட்டோனஸான லைஃப்பை வந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இங்கே இருக்க மக்கள் எல்லாமே அந்த சிட்டி எல்லாமே வந்துட்டு அதோடைய ஓன் கல்ச்சரில் எதுவுமே இல்லை, அதுக்கிட்டே க்ரியேட்டிவிட்டியில் இண்டிவிஜுவாலிட்டியும் இல்லை, எல்லாமே ட்ரெயின் ஆகி போய் கிடக்கு. தெர் இஸ் நோ லேக் ஆஃப் க்ரியேட்டிவிட்டி. ஸோ ஈச் சிட்டியுமே வந்துட்டு ட்ரெயின் ஆகி கிடக்கு. அவங்க எல்லாமே வந்து பேரசைட் மாதிரி இருக்குது. பேரசைட்னா என்ன, மித்த ஒன்று கூட போய் ஸ்டிக் ஆகிக்கிறது. ஸோ அவங்க பேரசைட் அப்படிங்கிற பூச்சி வந்துட்டு மித்தவங்களை நம்பி தான் வாழும். அதே மாதிரி தான் இந்த கண்ட்ரியில் இருக்கிற எல்லா சிட்டிஸுமே வந்துட்டு மித்தது ஏதாவது ஒன்று போய் டிபெண்ட் ஆகி தான் இருக்குது, அது இண்டிபெண்ட்டாகவே இல்லை, அவங்ககிட்ட இந்த இண்டிபெண்ட் தாட்ஸும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்துட்டு செகண்ட் ஹேண்ட் யூரோப்பியன் ப்ளூட்டேட் அப்படின்னா வந்துட்டு இங்கே செகண்ட் ஹேண்ட் யூரோப்பியன்ஸோட மைண்ட் செட் தான் வந்துட்டு எல்லாத்துக்கிட்டையுமே இருக்குது. அது இல்லாமல் இது வந்துட்டு ஒரு ஏலியன் ஷோராக வந்து மாறிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இங்கே எல்லாமே வந்துட்டு சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங்னஸ் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த ஸ்டான்ஸா, there are some like me turn gladly home from the lush jungle of modern thought to find the Arabian desert of the human mind, hoping if still from the deserts the prophets come. Such savage and scarlet are no green hills there, spring in that west, some spirit which escapes the learned doubt, the chatter of cultured apes, which is called civilization over there. So இந்த மாதிரி வந்துட்டு நிறைய மக்கள் வந்துட்டு சர்டன் சிவிலைசேஷன், மாடர்ன் தாட்ஸோட வந்துட்டு ஸ்டிக் பண்ணி பேரசைட் மாதிரி அதை டிபெண்ட் பண்ணி அதை ஸ்டிக் பண்ணி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. பட் என்ன மாதிரி சில ஆட்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறார். தேர் ஆர் சம் லைக் மீ. ஸோ என்ன மாதிரி வந்துட்டு சில பேர் இருக்காங்க. லைக் மீ டர்ன் கிளாட்லி ஹோம். இங்கே ஹோம்னு சொல்கிறது ஆஸ்திரேலியாவில். ஸோ என்ன மாதிரி சில மக்கள் இருக்காங்க. என்ன நினச்சிட்டு வராங்க அப்படின்னா, என்ன மாதிரி சில மக்கள் வந்து தன்னுடைய சொந்த கண்ட்ரிக்கு ஆஸ்திரேலியாவுக்கு வந்து திரும்ப வரும்போது என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஸோ அவங்களும் வந்துட்டு அவங்க மைண்ட்லேயே வந்துட்டு நிறைய மாடர்ன் தாட்ஸ் இருக்குது. ஸோ அப்படி மாடர்ன் தாட்ஸ் அவங்க மைண்டில் இருந்தாலுமே தன்னுடைய கண்ட்ரி வந்துட்டு அதோடைய ஒரிஜினாலிட்டியிலேருந்து மாறல, தன்னுடைய கல்ச்சரை வந்துட்டு அந்த கண்ட்ரியோட கல்ச்சர் அப்படியே தான் இருக்குன்னு சொல்லிட்டு சில பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணி என்னுடைய கண்ட்ரிக்கு வராங்க. அந்த மாதிரியான டு ஃபைண்ட் தி அரேபியன் டெசர்ட் ஆஃப் தி ஹியூமன் மைண்ட் அப்படிங்கிறது இங்கே என்னுடைய இன்டர்பிரிட்டேஷனை பொறுத்தவரையும் அவங்களோட ஒரிஜினல் கல்ச்சர் அண்ட் லாங்குவேஜ். ஸோ அது எல்லாமே வந்துட்டு இருக்கும் நம்பி வராங்க. என்ன மாதிரி சில மக்கள் வந்துட்டு ஒரிஜினல் ஆஸ்திரேலியன்ஸ் வந்துட்டு என்ன மாதிரி வராங்க. பட் அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்துட்டு நடக்கிறதே இல்லை. பட் அப்படி இல்லாமல் இப்போ வந்து அந்த கண்ட்ரிக்கு வந்துட்டு தேர் இஸ் நோ, இவர் முன்னாடியே ஸ்டான்சஸ்லேயே சொல்லிட்டார்ல, தேர் ஆர் நோ சாங், நோ ஆர்கிடெக்சர், நோ ஹிஸ்ட்ரி ஃபார் ஆஸ்திரேலியா. சொந்தமாக எதுவுமே கிடையாது. எல்லாமே வந்துட்டு அடாப்ட் பண்ணி வேறு கல்ச்சரோட ஸ்டிக் பண்ணி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. வெஸ்டர்ன் சிவிலைசேஷனா ஸ்டிக் பண்ணி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. பட் ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஹோப்ஃபுல்லாக வந்துட்டு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஏடி ஹோப், ஒரு நாள்
ஒரு ப்ராஃபெட் வருவார். ஸோ அவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, நான் என்னுடைய கண்ட்ரிக்கு நான் திரும்ப போகும்போது அங்கே கண்டிப்பாக என்ன மாதிரி நிறைய மக்கள் வந்துட்டு ஆஸ்திரேலியாவுக்கு திரும்ப போவாங்க. போகும்போது அவங்களோட ஓன் ஹிஸ்ட்ரி அண்ட் ஓன் கல்ச்சர், ஓன் சாங்ஸ் வந்துட்டு ஆஸ்திரேலியாவுக்குன்னு தனியாக வந்துட்டு இருக்கும். அப்போ வந்துட்டு ஆஸ்திரேலியாவுக்குன்னு தனியாக ஒரு சாங்ஸ் வந்துட்டு க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்காக வேண்டி நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹோப்ஃபுல்லாக வந்துட்டு இந்த போயமோட லாஸ்ட்டுக்கு முன்னாடி ஸ்டான்ஸால் வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, such savage and scarlet are no green hills there, springs in the waste, some spirit which escapes the learned out, the charter of cultured apes, which is called civilization over there. ஸோ நான் வந்து ஹோப் பண்ணுறேன் நியர் ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு ப்ராஃபெட் வருவார், ஆஸ்திரேலியாவை மாற்றுவார். கண்டிப்பாக ஆஸ்திரேலியாவுக்கு வந்துட்டு தனியாக அவங்களுக்குன்னு வந்துட்டு ஒரு கல்ச்சர், ஒரு சாங்ஸ்லாம் இருக்கும், ஆர்கிடெக்சர்லாம் அவங்களுக்குன்னு இருக்கும். பட் அது வரையும் வந்துட்டு இந்த கல்ச்சர்டு ஏப்ஸ்ன்னு யார் சொல்கிறாரு அப்படின்னா, இந்த மாடர்னிட்டியோட வந்து ஸ்டிக் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்காங்களா, தேர் இஸ் நோ ஒரிஜினல், அந்த மாதிரியான பீப்புள்ஸ் வந்து கல்ச்சர்ட் ஏப்ஸ்ன்னு சொல்கிறாரு. ஸோ இவங்கெல்லாம் இந்த கல்ச்சர்ட் ஏப்ஸ் வந்துட்டு இந்த ஆஸ்திரேலியாவில் இருக்கிற இவங்க ஃபாலோ பண்ணுற சிவிலைசேஷனை வந்துட்டு இவங்க வந்துட்டு ஆக்சுவலி வந்துட்டு அவங்க ஃபாலோ பண்ணுறது அது வந்து சிவிலைசேஷனே கிடையாது. ஸோ கால்டு சிவிலைசேஷனை அவங்களே சொல்லிக்கிறாங்க. மாடர்ன் தாட்ஸோட கொஞ்சம் மாடர்னாக வாழ்ந்தாங்க அப்படின்னா, வெஸ்டர்ன் சிவிலைசேஷன் அடாப்ட் பண்ணி வாழ்ந்தாங்க அப்படின்னா அவங்களவே வந்து அவங்க மாடர்ன்னு சொல்லிக்கிறாங்க. இது எந்த விதத்தில் சிவிலைசேஷனே எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த போயமை வந்து முடிக்கிறார். ஸோ இதுதான் வந்துட்டு ஆஸ்திரேலியா போயம். இதில் வந்து என்னென்ன டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காருன்னு பார்க்கலாம். ஸோ இந்த போயம் வந்துட்டு மொத்தம் 7 ஸ்டான்ஸாக இருக்குது. 7 ஸ்டான்ஸாலையுமே 4 லைன். ஸோ என்ன ரைம் ஸ்கீம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ABBA அப்படின்ற ரைம் ஸ்கீம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய இடத்துல வந்துட்டு என்ஜாய்மெண்ட் அப்படின்ற இது வரும். என்ஜாய்மெண்ட்னா என்ன அப்படின்னா, ஒரு லைன் எழுதுறாங்க அப்படின்னா அந்த லைனை வந்துட்டு டாட் முடிக்காமல் அந்த லைனை வந்துட்டு கட் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் ஐஎம் நன்மொழி அப்படின்னு நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா ஐ வந்துட்டு ஒரு லைனில், ஆம் வந்து அடுத்த லைனில். ஸோ இந்த மாதிரி ஒரு லைனுக்கு ஒரே லைனை கட் பண்ணி எழுதுறது தான் வந்துட்டு என்ஜாய்மெண்ட்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய இடத்துல வந்துட்டு இங்கே நம்ம ஏடி ஹோப் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ அது இல்லாமல் வந்துட்டு நம்ம ஏடி ஹோப் வந்து இந்த பொயட்ரியில் வந்து இமேஜரி வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. நம்மளே வந்துட்டு அந்த லஷ் க்ரீனு, ஸோ அந்த லைன்ஸில் படிக்கும்போது நம்ம வந்துட்டு எப்போயுமே நேச்சரை வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக, நேச்சரை நினச்சாலே வந்துட்டு வி வில் ஃபீல் ப்ரவுட் அண்ட் ஆல்சோ அது வந்துட்டு ஒரு மாதிரி பசுமையான தாட்டாக இருக்கும். பட் ஏடி ஹோப் வந்துட்டு அவர் அந்த டெசலேட்டட் கிரேன்லாம் சொல்லும்போது அதே நேச்சர் வந்துட்டு டார்க்காக ரொம்ப க்ளூமியாக இருக்கிறதையும் வந்துட்டு இங்கே பிக்சரைஸ் பண்ணியிருக்காரு. அதான் வந்து இமேஜரின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்துட்டு அலிட்ரேஷன்லாம் யூஸ் பண்ணியிருக்காரு. டேப், க்ரீன், டெசலேட் கிரேல DG வந்துட்டு ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் வந்து மெட்டாஃபர் யூஸ் பண்ணியிருக்காரு. மெட்டாஃபரில் வந்துட்டு ஷீ இஸ் த லாஸ்ட் ஆஃப் லேண்ட்ஸ் த எம்டியஸ்ட். மெட்டாஃபர்னால் வந்துட்டு இன்டைரக்ட் கம்பேரிசன். ஸோ அதே மாதிரி பர்சானிஃபிகேஷனும் வந்துட்டு இதில் நிறைய யூஸ் பண்ணியிருக்காரு. இவருடைய டோன் வந்துட்டு இந்த போயமில் வந்துட்டு மாக்கிங் அண்ட் சட்டைரிக்கல் டோன் தான் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காரு. அவரோட ஓன் கல்ச்சர் அண்ட் லாங்குவேஜ் அண்ட் ஹிஸ்ட்ரி வந்துட்டு எப்படி இருக்குது, இப்போ ஆஸ்திரேலியா வந்துட்டு எப்படி இருக்குது, எல்லாரும் ஆக்சுவலி எப்படி நினச்சிட்டு இருக்காங்க, பட் உள்ளே எப்படி இருக்குது அப்படிங்கிறத கிளியராக புட்டு வந்துட்டு ஏடி ஹோப் வச்சுருக்காரு. பட் ஒரிஜினலாக சொல்ல போனால் அவரோட கண்ட்ரியை வந்துட்டு அவர் ஃபுல்லாக சட்டரைஸ் பண்ணல. அவர் என்ன ஆசை அப்படின்னா, தன்னோட கண்ட்ரிக்கு வந்துட்டு தான் கண்ட்ரியில் வாழ்கிற மக்கள் எல்லாத்துக்கும் வந்துட்டு ஒரு சென்ஸ் ஆஃப் ஓன் சாங், ஆர்கிடெக்சர், ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர்லாம் இருக்கணும். வெஸ்டர்ன் மித்த கண்ட்ரியோட சிவிலைசேஷனோ அவங்களோட கண்ட்ரியை பார்த்து நம்ம அடாப்ட் பண்ணி வாழாமல் நமக்குன்னு ஒரு அடையாளத்தை வந்து க்ரியேட் பண்ணி நமக்குன்னு ஒரு இண்டிவிஜுவாலிட்டியை க்ரியேட் பண்ணி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏடி ஹோப்போட இந்த போயமோட நம்பிக்கையாக வந்துட்டு அவர் எடுத்திருக்காரு. ஸோ அந்த ஒரு திங்காக தான் வந்து இந்த போயமே எழுதியிருக்காரு. இட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் போயம்ஸ் I have ever read. ஸோ அடுத்த போயம் பார்க்கலாம். இட் இஸ் கால்ட் ஆஃப்ரிக்கா. இந்த போயம் யார் எழுதியிருக்கா அப்படின்னா டேவிட் டயோப் அப்படின்ற ஃபேமஸான ஆஃப்ரோ ஃப்ரெஞ்ச் போயட் இவர். ஸோ டேவிட் டயோப்பை வந்துட்டு ஃப்ரெஞ்ச் போயட்னு சொல்லுவாங்க, இல்லாட்டியும் வந்துட்டு செனகலீஸ் போயட்னு சொல்லுவாங்க. ஸோ அவருடைய நேஷ்னாலிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். காமன்வெல்த் லிட்ரேச்சரில் வந்தாலே அந்த போயட்டோடைய நேஷ்னாலிட்டியை கண்டிப்பாக பார்த்துக்காங்க. எக்ஸாம்ஸில் நிறைய வாட்டி கேட்க வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ டேவிட் டயோப் வந்துட்டு ஆஃப்ரோ ஃப்ரெஞ்ச் போயட்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி செனகலீஸ் போயட்னு சொல்லுவாங்க. ஸோ இவர் வந்துட்டு ஆஃப்ரிக்கா போயம்
போயம் வந்துட்டு இவர் வந்து ஃப்ரான்ஸில் வந்துட்டு வளர்ந்ததுனால ஆஃப்ரிக்காவோட கல்ச்சரையோ இல்லை ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிலையோ வந்துட்டு அவ்வளோ நாள் வந்துட்டு அவரோட டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணலை. ஸோ அவரோட டைமை வந்துட்டு அவரோட சொந்த கண்ட்ரியில் ஸ்பெண்ட் பண்ணலைன்னாலுமே அவருக்கு அவருடைய கண்ட்ரி மேலே இருக்கிற லவ் வந்துட்டு விடவே இல்லை. ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த ஆஃப்ரிக்கா போயம் எழுதியிருக்காரு. ஸோ டேவிட் டயோப் இந்த போயமை வந்துட்டு எழுதும்போது வந்துட்டு ஆஃப்ரிக்கா மேலே அவ்வளோ லவ் வச்சு தான் எழுதியிருப்பார். ஸோ டேவிட் டயோப் வந்துட்டு 33 வயசுலேயே வந்துட்டு ஏர் கிராஷ்னால வந்து இறந்து போயிட்டார். ஸோ 33 வயசுல இறந்து போனாலும் அவரோட ஒரு பொயட்ரி கலெக்ஷன் தான் வந்துட்டு அவரோட வாழ்நாளே வந்துட்டு எழுதியிருக்காரு, வெளியிட்டிருக்காரு. என்ன அப்படின்னா கோப்ஸ் டி பைலன் அப்படின்ற அவரோட பொயட்ரி கலெக்ஷன் 1956 வந்துட்டு வெளிவந்திருக்கு. ஸோ வெளிவந்தால் 4வது வருஷமே வந்துட்டு 1960 வந்து இறந்து போயிட்டார். பட் அந்த ஒரு பொயட்ரி கலெக்ஷன் வெளிவந்தாலுமே அது வந்துட்டு மேஜர் ஹிட் ஆச்சு. அவரோட வந்து ஒன் ஆஃப் த நோட்டபிள் போயட்ஸாகவும் மாறிட்டார். ஸோ டேவிட் டயோப்போட இப்போ ஆஃப்ரிக்காவோட போயமை பார்க்கலாம். ஸோ எனக்கு வந்து அந்த ஆஸ்திரேலியா போயமோட இந்த ஆஃப்ரிக்கா போயம் தான் பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு ஆஸ்திரேலியா பிடிக்குமா ஆஃப்ரிக்கா பிடிக்குமா அப்படிங்கிற எந்த போயம் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஆஃப்ரிக்கா போயம் பார்ப்போம். ஆஃப்ரிக்கா போயம் வந்துட்டு டேவிட் டயோப் அப்படின்ற மோஸ்ட் ஃபேமஸான போயட் வந்துட்டு எழுதியிருக்காரு. ஸோ இவர் வந்து காலனியலிசம் தீமை தான் வந்துட்டு இங்கே சொல்லியிருக்காரு. ஸோ ஆஃப்ரிக்கா கண்ட்ரினாலே வந்துட்டு நிறைய கருப்பினத்தவர்களை வந்துட்டு அமெரிக்கன்ஸ் வந்துட்டு நிறைய கருப்பினத்தவர்களை அவங்களோட அடிமைகளை வந்து ஸ்லேவ்ஸாக வந்து நடத்தியிருக்காங்க. ஸோ அதை வந்துட்டு ரெப்ரசன்ட் பண்ணுற விதமாக தான் வந்துட்டு எழுதியிருக்காரு. ஸோ காலனியலிசம் அப்படிங்கிறது வந்துட்டு நிறைய இடர்பாடுகளை வந்து ஏற்படுத்தியிருக்கு. நம்ம இந்தியாவுக்குமே வந்துட்டு அதனால நிறைய பிரச்சனை, நிறைய ஆப்ரேஷன்லாம் வந்து நடந்திருக்கு. பட் ஆஃப்ரிக்காவில் ஸ்லேவ் ட்ரேடு அவங்கள வந்துட்டு இங்கிலாந்து பீப்புள் வந்து விற்றுருக்காங்க. அமெரிக்கன்ஸ் வந்துட்டு அவங்கள ரொம்ப தரைக்குறைவாக நடத்தியிருக்காங்க. இன்னுமே வந்துட்டு அமெரிக்காவில் ஆஃப்ரிக்கன்ஸ்னாவே வந்துட்டு ரேசிசம் ஓரியன்டாக நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு. ஸோ அந்த பிரச்சனையில எடுத்துரைக்கிறதா வந்துட்டு இந்த டேவிட் டயோப்போட ஆஃப்ரிக்கா போயம் இருக்குது. ஸோ இந்த போயமோட ஸ்டான்சஸ் பார்க்கலாம். இப்போ ஆஃப்ரிக்கா மை ஆஃப்ரிக்கா, ஆஃப்ரிக்கா ஆஃப் ப்ரவுட் வாரியர்ஸ் இன் த ancestral savannas, Africa of whom my grandmother sings on the hands of distant river. I have never known you, but your blood flows in my veins. Your beautiful black blood that irrigates the fields, the blood of your sweat, the sweat of your work, the work of your slavery of your children. Africa, tell me Africa, is this you, this back that is bent, this back that breaks under the weight of humiliation, this back trembling with red scars and saying yes to the whip under the midday sun? But a grey voice answers me, impetuous son, the tree young, that the tree there in splendid loneliness among white and faded flowers. This is Africa, your Africa, that grows again patiently, obstinately, and its fruit gradually acquires the bitter taste of liberty. ஸோ இதுதான் வந்துட்டு என்டையர் போயம். இப்போ ஒரு லைனாக வந்துட்டு ஆஃப்ரிக்கா மை ஆஃப்ரிக்கா, ஸோ என்னுடைய ஆஃப்ரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஃப்ரிக்கா மை ஆஃப்ரிக்கா அந்த ஆஃப்ரிக்கா வேர்டே வந்துட்டு ரிப்பீட்டட் பண்ணும்போது அவருக்கு வந்து அவரோட கண்ட்ரி மேலே இருக்க லவ் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ செகண்ட் லைன் ஆஃப்ரிக்கா ஆஃப் ப்ரவுட் வாரியர்ஸ். ஸோ ஆஃப்ரிக்காவில் வந்துட்டு ஆஃப்ரிக்கா வந்துட்டு அதோட கல்ச்சருக்கு வந்துட்டு பேர் போன ஒரு நாடு. அதில் நிறைய மக்கள் வந்துட்டு பெரிய பெரிய வாரியர்ஸாக வந்துட்டு பழங்காலத்தில் வந்து இருந்திருக்காங்க. அதை தான் வந்து சொல்கிறாரு. ஆன்செஸ்ட்ரல் சவானாஸில் நிறைய என்னுடைய முன்னோர்கள்லாம் வந்துட்டு நிறைய பேர் வாரியர்ஸாக வந்துட்டு ஆஃப்ரிக்காவில் வந்து இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு அரைக்கோள் விடுறாரு. ஆஃப்ரிக்கா ஆஃப் ஹூம் மை கிராண்ட் மதர் சிங்ஸ். ஸோ இவர் வந்துட்டு ஆஃப்ரிக்காவை பர்சனலாக போய் பார்த்ததில்ல. ஏன் அப்படின்னா இவர் வளர்ந்த நாடு வேறு, இவருடைய பிறப்பு நாடு வந்துட்டு ஆஃப்ரிக்கா, இவருடைய சொந்த நாடு. ஆனால் வந்துட்டு அவருடைய நாட்டில் வளர்றதுனால எங்களுடைய கிராண்ட் மதர் சொல்லி வந்துட்டு நான் ஆஃப்ரிக்காவை பற்றி சொல்லி நான் கேட்டிருக்கேன். முக்கியமாக ஆஃப்ரிக்காவை பற்றி எங்கள் கிராண்ட் மதர் சொல்லி நான் கேட்டிருக்கேன். அவங்க நிறைய கதையெல்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த ஆன்செஸ்ட்ரல் சவானாஸில் வாழ்ந்த என்னுடைய வாரியர்ஸ் எல்லாம் பற்றி சொல்கிறத நான் கேட்டிருக்கேன். அந்த ப்ரவுட் வாரியர்ஸோட ஸ்டோரிஸ்லாம் நான் கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கே அப்படின்னா அவங்க எல்லாருமே வந்துட்டு அந்த பேங்க்ஸ் ஆஃப் டிஸ்டன்ட் ரிவரில் வாழ்கிறாங்க. ஆஃப்ரிக்கா வந்து இந்த டிஸ்டன்ட் ரிவரில் வந்து வாழ்கிறாங்க. ஐ ஹாவ் நெவர் நோன் யூ, ஸோ நான் ஒன்றும் பார்த்ததே இல்லை. ஸோ அங்கே ஆஃப்ரிக்கா வந்துட்டு ஒரு பெண்ணாகவே வந்துட்டு இது பண்ணி பர்சானிஃபை பண்ணி சொல்கிறாரு. நான் வந்து உன்னை பார்த்ததே இல்லை, எனக்கு வந்து உன்னை தெரியவே தெரியாது, பட் என்னுடைய கிராண்ட் மதர் உன்னை பற்றி சொல்லியிருக்காங்க. பட் யுவர் பிளட் ஃப்ளோஸ் இன் மை வெயின்ஸ்.
நான் என்னதான் பட் ஐ ஹவ் நெவர் நோன் யூ. ஸோ என்னதான் நான் வந்துட்டு உன்னை பார்த்தது இல்லைன்னாலும் உன்னுடைய ரத்தம் தான் என்னோட உடம்புக்குள்ளே ஓடுது. ஸோ செம்மையாக இருக்குல்ல. ஸோ மை பிளட் யுவர் பிளட் ஃப்ளோஸ் இன் மை வெயின்ஸ், யுவர் பியூட்டிஃபுல் பிளாக் பிளட் தட் இரிகேட்ஸ் த ஃபீல்டு. ஸோ இங்கே வந்துட்டு இதுதான் வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டான லைனு. இது வந்து காலனைசேஷனை வந்துட்டு சொல்லுது. ஸோ நிறைய ஸ்லேவ் ட்ரேட் சொன்னேன்ல. ஸோ ஆஃப்ரிக்கன் பீப்புளை வந்துட்டு அடிமைகளாக வச்சு நிறைய பேர் வந்து அவங்களோட உழைப்பில் வந்துட்டு நிறைய யூரோப்பியன்ஸோ இல்லை அமெரிக்கன்ஸோ வந்துட்டு நிறைய பேர் வந்து எஸ்டேட்ஸ்லாம் வச்சு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஸோ வேலை பார்க்குறது என்னவோ ஆஃப்ரிக்கன்ஸு, அதால் பயனடைகிறது யூரோப்பியன்ஸாவோ அமெரிக்கன்ஸாவோ இருந்தாங்க. ஸோ உன்னுடைய உழைப்பால் யுவர் பிளட் ஃப்ளோஸ் இன் மை வெயின்ஸ், யுவர் பியூட்டிஃபுல் பிளாக் பிளட் தட் இரிகேட்ஸ் த ஃபீல்ட்ஸ். ஸோ உன்னுடைய பிளாக் பிளட் தான் வந்துட்டு இந்த நிறைய கண்ட்ரிஸ் வந்துட்டு வாழ்வதற்கே வந்துட்டு உன்னுடைய உழைப்பு தான் வந்து காரணமாக இருக்குது. த பிளட் ஆஃப் யுவர் ஸ்வெட். ஸோ உன்னுடைய ரத்தம் வந்துட்டு உன்னுடைய வேர்வையாக வெளிவருது. த பிளட் ஆஃப் யுவர் ஸ்வெட் அவரோட ஹார்ட் ஒர்க்கை சொல்லுது. த ஸ்வெட் ஆஃப் யுவர் ஒர்க், அந்த வேர்வை வந்துட்டு அது எதனால் வருது? உன்னோட ஒர்க்குனால வருது. அந்த ஒர்க் எங்கேருந்து வருது அப்படின்னா ஸ்லேவரினால வந்துட்டு நீ வந்துட்டு ஒர்க் பண்ணுற அந்த ஒர்க்கு மூலமாக வந்துட்டு ஸ்வெட் ஆகுது. அந்த ஸ்வெட் வந்துட்டு எங்கேருந்து வருது அப்படின்னா உன்னுடைய உடம்புல இருக்கிற ரத்தத்துலேருந்து வருது. த ஸ்லேவரி ஆஃப் யுவர் சில்ட்ரன். ஸோ ஆஃப்ரிக்கா அப்படிங்கிறத வந்துட்டு ஆஃப்ரிக்கன் மக்களை வந்து சொல்கிறாரு. ஸோ உன்னுடைய பிள்ளைகள் தான் வந்துட்டு நிறைய நாடுகள் வந்து ஸ்லேவ்ஸாக வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆஃப்ரிக்கா ஆஃப்ரிக்கா டெல்மி ஆஃப்ரிக்கா இஸ் திஸ் த பேக் தட் இஸ் பென்ட். ஸோ நீயா வந்துட்டு இந்த மாதிரி மித்தவங்களுக்கு அடிபணிஞ்சு போய் ஏன் வேலை செஞ்சுட்டு இருக்க? த பேக் உன்னுடைய நாட்டு மக்கள் எல்லாருமே வந்துட்டு வேலை செஞ்சு அவங்களுடைய நிறைய அவமானங்களை வந்துட்டு அவங்க ஏற்றுட்டு வராங்க. அவங்களுடைய அந்த கண்ட்ரியோடைய ப்ரைடே வந்துட்டு போயிடுச்சு. உன்னுடைய ப்ரைடே வந்து போயிடுச்சு. உன்னை வந்துட்டு ரொம்ப தரமட்டமாக வந்து ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. திஸ் பேக் ட்ரெம்பிளிங் வித் ரெட் ஸ்கார்ஸ். ஸோ இந்த ரெட் ஸ்கார்ஸ் அப்படிங்கிறது மக்கள் வந்துட்டு உழைச்சி நிறைய பேர் வந்துட்டு விப்பை வச்சு அடிப்பாங்க. அண்ட் சேயிங் எஸ் டு விப்புங்கிறது வந்துட்டு அந்த சாட்டை வச்சு அடிப்பாங்களோ. ஸோ அந்த மாதிரி நிறைய ஆஃப்ரிக்கன்ஸ் வந்துட்டு சாட்டை வச்சு அடிப்பாங்க. ஆஃப்ரிக்கன்ஸ்க்கு ஏற்பட்ட கொடுமையெல்லாம் வந்துட்டு ஹிஸ்ட்ரியில் தான் பார்த்துக்கணும். ஸோ அந்த மாதிரி அதை வந்து சொல்லியிருக்காங்க. சேயிங் எஸ் டு த விப். ஸோ ஆஃப்ரிக்கா உன்னோடைய மக்களை வந்துட்டு நீ அடிவாங்க விட்டுட்டு இருக்க. நிறைய ஸ்லேவ்ஸாக வந்துட்டு நடத்தப்படுறாங்க. அவங்கள எல்லாத்தையும் வந்து விப்பை வச்சு அடிக்கிறாங்க. அந்த அடித்ததுனால அந்த மிட் டே சன் அப்படின்னா அந்த உச்சி வெயிலில் வந்து அவங்க வேலை பார்த்துட்டு இருக்கும்போது நிறைய பேரை வந்து அவங்களை அடிக்கிறாங்க. அதனால வந்துட்டு அவங்களுக்கு ரெட் ஸ்கார்ஸ் உண்டாயிருக்கு. இது எல்லாமே வந்துட்டு அவங்களுக்கு அவமானத்தை தருது. இதுதான் வந்துட்டு இதனால தான் வந்துட்டு நீ வந்து இவ்வளோ ஹியூமிலியேட் ஆகுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பட் அ கிரேவ் வாய்ஸ் ஆன்சர்ஸ் மீ. ஸோ இதுவரையும் வந்துட்டு டெல்மி ஆஃப்ரிக்கான்னு சொல்லிட்டு ஆஃப்ரிக்கா வந்துட்டு கேட்டுட்ருக்காரு. ஸோ இப்போ வந்துட்டு அப்படியே வந்துட்டு அடுத்ததை வந்துட்டு இன்டர்லோகேஷன் மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்துட்டு அவரோட வாய்ஸ் வந்து மாறுது. இப்போ ஆஃப்ரிக்கா கிட்ட வந்து பேசிகிட்டு இருந்தால் இப்போ ஆஃப்ரிக்காவே பேசுகிற மாதிரி சொல்கிறாங்க. பட் அ கிரேவ் வாய்ஸ் ஆன்சர்ஸ் மீ. எனக்கு வந்து இப்போ ஒரு பெரிய வாய்ஸ் வந்து பேசுது. Impetuous sun, the tree young and strong, that tree there in splendid loneliness amidst white and flavored flood, that is Africa, your Africa அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரே வாய்ஸ் வந்துட்டு எனக்கு சொல்லுது. அங்கே பார்த்தியா தூரத்தில் இம்பட்டுவஸ்னால் வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி துருத்துருன்னு இருக்கிறது. ஸோ இம்பட்டோசன் ஆக்டிவாக இருக்கிற பையனை நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப்ரிக்காவே பேசுகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ட்ரீ அண்ட் யங். அங்கே தூரமாக உனக்கு ஒரு சின்ன செடி தெரியுதா? ட்ரீ அண்ட் யங்கா. ஸோ அந்த செடியை நீ நல்லா பாரு. அந்த செடி வந்துட்டு நிறையா ஒயிட் அண்ட் ஃபேடட் ஃப்ளவர்ஸ்க்கு அமாங்கில் அந்த செடி இருக்குது. அந்த செடி கண்டிப்பாக ஒரு நாள் வந்துட்டு பெரிய மரமாக மாறும். அதுதான் உன்னோட ஆஃப்ரிக்கான்னு சொல்லிட்டு அந்த வாய்ஸ் வந்து எனக்கு சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவிட் டோயப் வந்து சொல்கிறாரு. இங்கே அந்த செடியை வந்துட்டு எங்கே சொல்கிறாரு அப்படின்னா ஆஃப்ரிக்கனோட யூத் ஜெனரேஷனை சொல்கிறாரு. ஸோ நிறைய 1950s and 60s நிறைய மக்கள் வந்துட்டு பாதிக்கப்பட்டிருந்தாங்க. ஸோ இன்னும் வர ஒரு ஃபியூச்சர் ஜெனரேஷனில் இந்த காலனியலிசம் வந்துட்டு விடுதலை ஆஃப்ரிக்கா கண்டிப்பாக யூரோப் கிட்டேருந்து பிரிட்டிஷ் கிட்டேருந்து விடுதலை வாங்கிரும். விடுதலை வாங்கினதுக்கப்புறமா யங்கர் ஜெனரேஷன் அவங்களோட அந்த ஆஃப்ரிக்கா கண்ட்ரியை வந்துட்டு தன்னுடைய கல்ச்சரை ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக மேலோங்குவாங்க. இதே மாதிரி ஆஃப்ரிக்கா வந்து இருக்காது. அதுதான் உன்னோட ஆஃப்ரிக்கா. அந்த செடியை பார்த்தியா, அது ஒரு நாள் க்ரோ ஆகி மரமாக மாறும். அதுதான் உன்னோட ஆஃப்ரிக்கா. இப்போ இருக்கிற நிலமை கண்டிப்பாக மாறதான் போகுதுன்னு அந்த வாய்ஸ் வந்து எனக்கு சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு டேவிட் டோயப் வந்து சொல்கிறார். தட் க்ரோஸ் அகெயின் பேஷனட்லி அண்ட் அப்ஸ்டினேட்லி. அது வந்து கண்டிப்பாக பேஷனட்டாக அப்ஸ்டினேட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிளான்ட் வந்துட்டு ட்ரீயாக மாறிக்கிட்டே வருது. அண்ட் இட்ஸ் ஃப்ரூட் கிராஜுவலி அக்வைஸ். கண்டிப்பாக அந்த செடியிலேருந்து அந்த ட்ரீலேருந்து கண்டிப்பாக இட் வில் பேர் அ ஃப்ரூட். அந்த ஃப்ரூட் என்ன அப்படின்னா ஃப்ரீடம் அப்படின்ற ஃப்ரூட்டு. கண்டிப்பாக ஆஃப்ரிக்கா வந்துட்டு ஒரு நாள் டெவலப்
டெவலப்டு கண்ட்ரியாக மாறும் அப்படின்ற ஒரு இது த பிட்டர் டேஸ்ட் ஆஃப் லிபர்ட்டி. ஸோ கண்டிப்பாக நம்மளும் நம்ம கண்ட்ரியும் வந்துட்டு ஒரு நாள் விடுதலை ஆகும். பிட்டர் டேஸ்ட் ஆஃப் லிபர்ட்டியை நம்மளும், லிபர்ட்டினா ஃப்ரீடம், அது வந்து நம்மளால் ஒரு நாள் நம்மளும் ருசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரீல இருந்து அந்த ஃப்ரீடம் அப்படின்ற ஒரு ஃப்ரூட் வந்து நம்மளும் ஒரு நாள் ருசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரே வாய்ஸ் வந்து எனக்கு சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு டேவிட் டோயப் வந்து முடிக்கிறாரு. இங்கே இந்த பிட்டர் டேஸ்ட்னா ஏன் அப்படின்னா கசப்பு தன்மை அப்படின்னா ஃப்ரீடம் அப்படிங்கிறது ஒரு கண்ட்ரிக்கு ஈஸியாக கிடைச்சிடாது. நிறைய பேர் ரத்தம் சிந்துவாங்க. ஸோ அப்படி ரத்தம் சிந்தி கிடைக்கிற வெற்றி, அப்படி கிடைக்கிற ஃப்ரீடம் வந்துட்டு பிட்டர் டேஸ்ட்டாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் நமக்கு ஃப்ரீடம் ஒரு நாள் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட டேவிட் டோயப் வந்துட்டு இந்த போயம் வந்து முடிக்கிறாரு. இது ஒரு அருமையான போயம். ஸோ இந்த போயமில் இருக்கிற லிட்ரரி டெக்னிக்ஸ் பார்க்கலாம். இதில் அலிட்ரேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க, பர்சானிஃபிகேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி ஆனடிப்ளாசஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆனடிப்ளாசஸ்னால் என்ன அப்படின்னா ஒரு லைனில் விட்ட வார்த்தையை விட்டு அந்த வார்த்தையை வச்சே வந்து அடுத்த லைனை வந்து தொடங்குறது. ஸோ த பிளட் ஆஃப் யுவர் ஸ்வெட் ஆஃப் யுவர் ஒர்க், த ஒர்க் ஆஃப் யுவர் ஸ்லேவரி அண்ட் ஸ்லேவரி ஆஃப் யுவர் சில்ட்ரன். ஸோ இதில் எல்லாமே வந்துட்டு பிளட்டு, ஸ்வெட்டு, இந்த எல்லா வார்த்தைகளுமே அடுத்த லைனில் வந்து எண்டாகிற வார்த்தையை வச்சு அடுத்த லைன் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும். இதை தான் வந்துட்டு ஆனடிப்ளாசஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த லிட்ரரி இந்த இதை வந்துட்டு இங்கே யூஸ் பண்ணியிருக்காரு நம்ம டேவிட் டோயப். இது இல்லாமல் அலிட்ரேஷன், பர்சானிஃபிகேஷன். ஸோ பர்சானிஃபிகேஷன் என்ன அப்படின்னா ஆஃப்ரிக்கா வந்துட்டு ஒரு இன்அனிமேட் திங், ஒரு கண்ட்ரி, அந்த கண்ட்ரிக்கு வந்துட்டு ஹியூமன் ஃபீலிங்ஸ் வந்துட்டு அந்த கண்ட்ரி கொடுத்தா பர்சானிஃபை பண்ணியிருக்கனால வந்துட்டு இது வந்து பர்சானிஃபிகேஷன் சொல்கிறோம். ஸோ இதுதான் வந்துட்டு 2 போயம். ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. ப்ளீஸ் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஹைப்ரோ. பாய்.